அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, வாழ்க்கையில் சில சோதனைகள் நம்மை மிகவும் சோர்வடைய செய்கின்றன. சில நேரங்களில் நம்மை சுற்றி பலர் இருந்தாலும் இருங்கள். யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். மனதில் சொல்ல முடியாத ஒரு அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நினைவில் கொள்ள வேண்டிய முதல் விஷயம், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் தனியாக விட்டுவிடவில்லை. உங்கள் அமைதியாக அழுத கண்ணீரையும் உங்கள் இதயத்தில் மறைத்து வைத்திருக்கும் வேதனையையும் உங்கள் உதடுகளால் சொல்ல முடியாத துஆவையும் அல்லாஹ் முழுமையாக அறிவான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், மாக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கு இருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கிறான். சூரத்துல் ஹதீத் இம்ப எத்தனா இந்த வசனத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம், நண்பர்கள் நம்மை மறந்து விடலாம், மனிதர்கள் கூட சில நேரங்களில் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. அன்பானவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறுங்கள். முன்னால் செங்கடல், பின்னால் ஃபிரௌனின் படை, மனிதர்களின் பார்வையில் தப்பிக்க முடியாத நிலை. அப்போது அவருடன் இருந்தவர்கள் கூறினார்கள், இன்னா லமுத்ரகுன, நிச்சயமாக நாம் பிடிபட போகிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பதிலளித்தார்கள்? கல்லா இன்மை ரப்பி சையதின், ஒருபோதும் இல்லை. நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். சூரத்து ஷுவரா இம்மை நாடு சருசகனித்தி. எவ்வளவு அழகான ஈமான்! எல்லா வழிகளும் மூடப்பட்டதாக தெரிந்த போதும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை குறையவில்லை. அதன் பிறகு என்ன நடந்தது? அல்லாஹ் கடலை பிளந்தான், அவர்கள் பாதுகாப்பாக கடந்து சென்றார்கள். அன்பான சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இன்று ஒரு செங்கடல் இருக்கலாம். அது கடனாக இருக்கலாம், வேலை இல்லாத நிலையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். கடலந்த அல்லாஹ் உங்கள் பிரச்சனைக்கும் ஒரு வழியை உருவாக்க வல்லவன். எனவே மனிதர்களை விட அல்லாஹ்வின் மீது அதிக நம்பிக்கை வவியுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் வனீம் அல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன். சூரத்தால் இம்ரான் ஓனிமோட்டை விமூன். இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் தினமும் சொல்லுங்கள். எழுந்ததும் இரவு உறங்குவதற்கு முன்பும் கவலை வரும் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த வசனம் உங்கள் இதயத்திற்கு புதிய நம்பிக்கையை தரும். அன்பானவர்களே, சில நேரங்களில் அல்லாஹ் நமக்கு உடனே பதில் தராமல் இருப்பது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, நம்மை மேலும் அவனிடம் நெருக்கமாக்குவதற்காக. முஸ்லிமின் மிக அழகான தருணம், அவன் யாரிடமும் சொல்லாமல் இரவின் அமைதியில் அல்லாஹ்விடம் தனது இதயத்தை திறந்து பேசும் நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் மிகவும் அருகில் இருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தாவத் தாய் இஸதஹானி. என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் மிக அருகில் இருக்கிறேன். என்னை அழைப்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் என்னை அழைக்கும் போது நான் பதிலளிக்கிறேன். சூரத்துல் பகரா. இன்மையோரிடம் எவ்வளவு பெரிய ஆறுதல்! நமக்கும் அல்லாஹுவுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை. நாம் உண்மையான மனதுடன் அவனை அழைத்தால் அவன் நிச்சயமாக கேட்கிறான். அன்பான சகோதரர்களே, இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், மக்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், ஆனால் அல்லாஹ்வின் கருணை ஒருபோதும் மாறாது. உங்கள் நம்பிக்கையை மனிதர்களிடம் அல்ல, உலக பொருட்களிடம் அல்ல, அல்லாஹ்விடம் மட்டும் வையுங்கள். அப்போது உங்கள் இதயம் எந்த புயலிலும் அமைதியாக இருக்கும். இந்த உலகத்தில் நாம் அதிகமாக பயப்படுவது என்ன? எதிர்காலம். வேலை கிடைக்குமா? என் குடும்பம் நிம்மதியாக இருக்குமா? நான் செய்த துஆ ஏற்கப்படுமா? இப்படிப்பட்ட கேள்விகள் ஒவ்வொரு மனிதரின் மனதிலும் தோன்றும். ஆனால் முஸ்லிமின் இதயத்தில் இந்த கேள்விகளுக்கு பதிலாக ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். என் எதிர்காலம் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், முசீபத்தின் இல்லா பிஸ்னில்லாஹி வமன் யூமின் பில்லாஹி கல்பஹு. அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் எந்த சோதனையும் ஏற்படாது. அல்லாஹ்வை நம்புகிறவனின் இதயத்திற்கு அவன் நேர்வழி காட்டுவான். தகாபுன் 64. இந்த வசனம் நமக்கு 2 விஷயங்களை கற்றுத்தருகிறது. முதலாவது, எந்த சோதனையும் தற்செயலாக வருவதில்லை, அது அல்லாஹ்வின் அறிவுடனும் ஞானத்துடனும் வருகிறது. இரண்டாவது, அல்லாஹ்வை உண்மையாக நம்புபவரின் இதயத்திற்கு அல்லாஹ் அமைதியை அளிக்கிறான். அன்பானவர்களே, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். தங்கள் அன்பு மகனான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல ஆண்டுகள் காணவில்லை. அந்த பிரிவு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது
நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர்கள் கூறினார்கள், அஸ்கு பஸ்தி வஹுஸ்னில் அல்லாஹ், என்னுடைய துயரத்தையும் கவலையும் நான் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன். சூரத்து யூசுப். தோண்டி நெட்டம நாடு எவ்வளவு அழகான பாடம். மனிதர்களிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. விடம் சொல்லுங்கள். உங்கள் இதயத்தை அவனிடம் திறந்து பேசுங்கள். ஏனெனில் உங்கள் கண்ணீரின் மொழியை முழுமையாக புரிந்து கொள்வது அவன்தான். அன்பான சகோதரர்களே, நீங்கள் இன்று ஒரு தோல்வியை சந்தித்திருக்கலாம். வேலை கிடைக்காமல் போயிருக்கலாம். ஒரு தொழில் நஷ்டமடைந்திருக்கலாம். ஒரு உறவு முடிந்திருக்கலாம். ஒரு கனவு உடைந்திருக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு கதவை அல்லாஹ் மூடினால் அதற்கு பின்னால் நமக்கு தெரியாத பல நன்மைகளை அவன் வைத்திருக்கலாம். அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் அலுஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகுவும் இருக்கிறது. நம்ம நல்லத்தையில் இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடினமான நாளிலும் இதை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். ஏனெனில் இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. அல்லாஹ்வின் வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. அன்பானவர்களே, சில நேரங்களில் அல்லாஹ் நமக்கு தாமதமாக கொடுப்பான். ஆனால் அவன் கொடுக்கும் போது அது நம் கற்பனையை விட சிறப்பாக இருக்கும். எனவே அவசரப்படாதீர்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள், நிறுத்தாதீர்கள், குர்ஆனை விட்டு விலகாதீர்கள். 5 நேர தொழுகையை உறுதியாக பேணுங்கள். ஒவ்வொரு சஜ்தாவிலும் உங்கள் இதயத்தை அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள். அவன் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். அல்லாஹ் கூறுகிறான், யாத்தசிம் பில்லாஹி ஃபக்கத் ஹுதி இலா சிராத் முஸ்தகீம். எவர் அல்லாஹ்வை உறுதியாக பற்றிக் கொள்கிறாரோ அவர் நேரான பாதைக்கு வழிநடத்தப்பட்டுள்ளார். சூரத்து ஆல் இம்ரான் 3. அன்பான சகோதரர்களே, உலகத்தில் எதுவாக நடந்தாலும் உங்கள் இதயத்தில் இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் எப்போதும் இருக்கட்டும். அல்லாஹ் எனக்காக தேர்ந்தெடுப்பதே சிறந்தது. நம்பிக்கையுடன் வாழும் மனிதன் சோதனையிலும் அமைதியாக இருப்பான், கண்ணீரிலும் நம்பிக்கையுடன் இருப்பான், இழப்பிலும் அல்லாஹ்வை புகழ்வான். அப்படிப்பட்ட இதயத்தை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். மனிதர்கள் நம்மை ஏமாற்றலாம், நாம் நம்பியவர்கள் நம்மை விட்டு விலகலாம், நாம் எதிர்பார்த்த உதவி கிடைக்காமல் போகலாம். ஆனால் அல்லாஹ்வை நம்பிய மனிதன் ஒருபோதும் உண்மையில் தோல்வி அடைவதில்லை. ஏனென்றால் தனது அடியார்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்னல்லாஹ் யுடாஃபியு அனி அல்லதீன ஆமனுவா, நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பாதுகாக்கிறான். சூரத்துல் ஹஜ் இம்மிளி. கேட்ட இந்த வசனத்தை சற்று சிந்தியுங்கள். நம்மை பாதுகாப்பது நமது செல்வம் அல்ல, நமது பதவி அல்ல, நமது பலம் அல்ல. அல்லாஹ்வின் பாதுகாப்பு தான் மிகப்பெரிய பாதுகாப்பு. அன்பானவர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைவில் கொள்ளுங்கள். அவரை அவருடைய சகோதரர்கள் கிணற்றில் தள்ளினார்கள், அடிமையாக விற்றார்கள். பின்னர் அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். இவர்களின் பார்வையில் இது தொடர்ச்சியான சோதனை. ஆனால் அல்லாஹ்வின் திட்டம் வேறாக இருந்தது. அந்த கிணற்றில் இருந்து, அந்த சிறையில் இருந்து அவரை எகிப்தின் உயர்ந்த பதவிக்கு அல்லாஹ் உயர்த்தினான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இன்று நீங்கள் இருக்கும் நிலை உங்கள் இறுதி நிலை அல்ல. அல்லாஹ் நினைத்தால் ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிட முடியும். அல்லாஹ் கூறுகிறான், லத்தீஃபுல் லிமா யஷாஉ சன்னோல் அலீமுல் ஹக்கீமு, நிச்சயமாக என் இறைவன் தான் நாடியதை மிக நுட்பமாக நிறைவேற்றுபவன். நிச்சயமாக அவனே அனைத்தையும் அறிந்தவன், ஞானமிக்கவன். சூரத்து யூசுப் 12. அன்பான சகோதரர்களே, நாம் பல நேரங்களில் நமது திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அல்லாஹ்வின் திட்டம் நமது திட்டத்தை விட எப்போதும் சிறந்தது. அதனால் வாழ்க்கையில் ஏதாவது நமது விருப்பப்படி நடக்கவில்லை என்றால் ஏன் என்று கேட்பதற்கு பதிலாக இதிலும் அல்லாஹ்வின் ஞானம் இருக்கிறது என்று நம்புங்கள். அந்த நம்பிக்கையே ஈமானின் அழகு. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹ் ஃபல்யத்தவக்கலில் மூமினூன், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீதே முழுமையாக நம்பிக்கை வைக்கட்டும். சூரத்து ஆல் இம்ரான் 1 அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கலாம். எல்லா பதில்களும் இன்று கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பதில்களை அல்லாஹ் காலம் கடந்த பிறகே நமக்கு புரிய வைப்பான். ஒரு நாள் திரும்பி பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், அந்த நேரத்தில் அல்லாஹ் என் துஆவை உடனே நிறைவேற்றவில்லை, தான் எனக்கு சிறந்ததாக இருந்தது என்று நீங்கள் கூறும் நாள் வரும். எனவே தொழுகையை விடாதீர்கள். குர்ஆனை தினமும் ஓதுங்கள். காலை மாலை திக்ரை அதிகப்படுத்துங்கள். உங்கள் பெற்றோருக்காக துஆ செய்யுங்கள். தீங்கு செய்தவர்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள். பழிவாங்குவதை விட அல்லாஹ்வின் நீதியை நம்புங்கள். அவன் மிக சிறந்த நீதிபதி. இறுதியாக இந்த பகுதியில்
இந்த அழகான குர்ஆன் வசனத்தை மனதில் பதியுங்கள். அல்லாஹி ஹக்கு, எனவே பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. சூரத்து அர்-ரூம். அன்பான சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் உங்கள் இதயத்தில் இந்த ஒரு நம்பிக்கையை வைத்திருங்கள். அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். தேர்ந்தெடுப்பதே எனக்கு சிறந்தது. இந்த நம்பிக்கையுடன் வாழும் இதயம் எந்த சோதனையிலும் உடைந்து போகாது. இந்த உலக வாழ்க்கை மிக வேகமாக கடந்து செல்கிறது. நேற்று குழந்தையாக இருந்தோம், இன்று பெரியவர்களாக இருக்கிறோம். நாளை நம்மை அல்லாஹ் தன்னிடம் அழைத்துக் கொள்ளும் நாள் வரும். அந்த நாளில் நமது செல்வம் நம்முடன் வராது, நமது பதவி நம்முடன் வராது, நமது புகழ் நம்முடன் வராது. வருவது ஈமான், தொழுகை, குர்ஆன், நற்செயல்கள் மற்றும் அல்லாஹ்வின் மீதுள்ள உண்மையான நம்பிக்கை மட்டுமே. அல்லாஹ் கூறுகிறான், நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமத்தி, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும், மறுமை நாளில் தான் உங்களுக்குரிய முழுமையான கூலி வழங்கப்படும். சூரத் ஆல் இம்ரான். இந்த வசனம் நாம் இந்த உலகத்திற்காக மட்டுமே வாழவில்லை என்பதை நினைவூட்டுகிறது. நமது உண்மையான இலக்கு ஜன்னத். அன்பானவர்களே, நீங்கள் இன்று கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கலாம், நீங்கள் செய்த துஆ இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் பல சோதனைகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் தனது வாக்குறுதியை மீறுவதில்லை. அல்லாஹ் கூறுகிறான், வலா தஹினுவா வலா தஹ்ஸனுவா வஅன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன, மனம் தளராதீர்கள், படாதீர்கள். நீங்கள் உண்மையான ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள். சூரத் ஆல் இம்ரான். இன்மத்ததுமுத்தனோங்கோ. அன்பான சகோதரர்களே, இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். 5 நேர தொழுகையை பாதுகாப்போம். தினமும் சில வசனங்களாவது குர்ஆனை ஓதுவோம். காலை மாலை திக்ரை அதிகப்படுத்துவோம். பெற்றோருக்கு நன்மை செய்வோம். ஹலாலான வருமானத்தை மட்டுமே தேடுவோம். மனிதர்களுக்கு நன்மை செய்வோம். முக்கியமாக எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்போம். ஏனெனில் அல்லாஹ் கூறுகிறான், வமன் யதவக்கல் அல்லாஹ் ஃபஹு ஹஸ்புஹு, எவர் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவனே போதுமானவன். சூரத்து தலாக். உள்ந நோன். இந்த ஒரு வசனத்தை உங்கள் இதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். கவலை வரும்போது இதையே நினைவு கூறுங்கள். பயம் வரும்போது இதையே ஓதுங்கள். சோதனை வரும்போது இதையே நம்புங்கள். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அன்பானவர்களே, இந்த உரையை முடிப்பதற்கு முன் நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் மனமார துஆ செய்வோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வக்கினா அஸாபன்னாரி. எங்கள் இறைவனே, எங்களுக்கு இம்மையிலும் நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சூரத்துல் பகரா. 80 மேலும் ரப்பி அஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வாஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலிய. நிறைவனே, நெஞ்சை விரிவாக்குவாயாக, என் காவில் உள்ள முடிச்சை அவள் எளிதாக்குவாயாக, மக்கள் என் பேச்சை புரிந்து கொள்ள செய்வாயாக. சூரத்து தாஹா. இப்ட இப்ப இபிஞ்சு 8. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.